ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். ஏன்னா 1 முதல் 4வது வசனம், அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன், ஆமென், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கும் பொழுது அவனுக்கு 75 வயது என்று சொல்லி என் வேதம் அருமையாக பதிவு செய்கிறது. அவனும் அவருடைய மனைவி சாராயும் ஒருவேளை தேவ சமூகத்தில் காத்திருந்து குடும்பமாய் பிள்ளைக்காக ஜெபித்ததை நம்ம அறிவோம் இல்லை? எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் சொல்றாரு பெரிய ஜாதியாக உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் கீழ்ப்படிந்து அவனும் புறப்பட்டு செல்லுகிறான். நாட்கள் செல்லுகிறது. 1 நாள், 2 நாள், 1 வாரம், 2 வாரம், 1 மாதம், 2 மாதம், 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 4 வருடம், 5 வருடம் ஆயிற்று, ஒன்றும் நடக்கலை. யோசித்து பாருங்க, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில், ஆமாம், இன்னைக்கு சொன்னால் உடனே நடக்கணும், சில காரியங்கள் உடனே நடக்கும், ஆமாம், இல்லைன்னா நாளைக்கே நடந்துடணும். நீங்களும் நானும் சுட சுட இன்ஸ்டன்ட் ஃபுட்டு சாப்பிட்டு பழகினதுனால நமக்கு எல்லாமே சுட சுட உடனே கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கர்த்தர் சில காரியத்தை அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா சிலதை சுட சுட கொடுப்பாரு, சிலதை நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் நிறுத்தி நிதானமாய் அற்புதங்களை நமக்கு செய்வார். ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்கள் செய்வதை கர்த்தருக்கு பிரியம். அதை கர்த்தர் விரும்புகிறார். உங்களை மெனி உயர்த்தவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். 75வது வயதில் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். 5 வருடம், 10 வருடம், நாட்கள் உருண்டோடி கொண்டே இருக்கிறது. 15 வருடம். யோசித்து பாருங்க, சாராளுடைய நிலைமை என்னவா இருந்திருக்கும்? எல்லாரும் ஒருவேளை நகைத்திருப்பாங்க. ஆண்டவரை தேடினான், ஆண்டவர் சொன்னபடி அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். ஆனால் அவனுக்கு என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கவில்லையே. ஆபிரகாமுக்கும் அவனுடைய மனைவிக்கும் ஒன்றும் பிள்ளை உண்டாகவில்லையே. பெரிய ஜாதியாக்க மாற்றுவேன் என்று 75 வயதில் கர்த்தர் சொன்னார். 85 ஆச்சு, 95 ஆச்சு, இன்னும் நடக்கலையே என்று ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையிலும் கூட பிசாசு உங்களை அப்படி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். நீ ஆண்டவர் ஆண்டவர் என்று சொன்னாயே, தேவ சமூகத்தில் காத்திருந்தாயே, உனக்கு என்ன நடந்தது? பொறுமையோடு காத்திருங்க பிரியமானவர்களை, பொறுமையோடு காத்திருங்க. பொறுமையோடு நம்ம காத்திருப்பதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். காத்திருக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்கள் உண்டு. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமேனா, அங்கே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருக்கிறான் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. பொறுமையோடு நீங்களும் நான் காத்திருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பொறுமையோடு காத்திருங்க, குடும்பமாய் காத்திருங்க, எழுப்புதல் உண்டாகும். கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும். நடந்தது என்ன? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துக்கு நேரம் நம்முடைய கண்களை திருப்புவோம். அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆமென். பெரிய ஜாதியின் தொடக்கம் ஆதியாகமம் 21:2 அது பரிபூர்ணம் அடைகிறத பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாமுக்கு என்ன வயது? அதே ஆதியாகமம் 21:5 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதுள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. எத்தனை வயசு? 100 வயசு. கர்த்தர் எப்போ வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? 75 வயசு. அப்போ 100 வயசு. அப்போ எத்தனை வருஷம் காத்திருக்கிறான்?
25 வருடம் பொறுமையாய் அவன் காத்திருக்கிறான். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. மேலே எழும்புகிற அனுபவங்களை கர்த்தர் 25 வருடங்களுக்கு பின்பதாக வாக்குத்தத்தம் பண்ணினதை அவன் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். அது வரைக்கும் அவனும் அவனுடைய மனைவி குடும்பமாக காத்திருக்கிறாங்க. ஆபிரகாம் காத்திருக்கிறார். எனக்கு பிரியமான தேவஜனமே, அடுத்து உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், அப்ப நானும் 25 வருஷமா? அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படியே காரியங்களை செய்வார். பிரசங்கி 3:11 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, யாவற்றையும் அதினத்தின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். முந்தியும் வருவதில்லை, அவர் பிந்தியும் வருவதில்லை. உங்களுக்கும் எனக்கும் எதை எப்பொழுது எப்படி செய்தால் நலமாக இருக்கும் என்பதை என் தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். சரியான நேரத்தில் அதை உங்களுக்கும் எனக்கும் செய்து கொடுப்பா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனம், 25 வருடமாய் காத்திருக்கிறான். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். 1 பேதுரு 5 அதிகாரம் 6, 7, 8 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிரு. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருவேளை குடும்பமாக இருந்தீங்கன்னா மாற்றி மாற்றி சொல்லிக்கோங்க. அவங்கள பார்த்து, ஒழுங்கா கர்த்தருடைய கைக்குள்ள அடங்கி காத்துரு. ஆமென். அவர் தம்முடைய வேளையில் உங்களுக்கு எனக்கும் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். ஆமென். நல்ல ஒரு கருத்து சரிந்த பாடலை நம்மெல்லாம் சேர்ந்து பாட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்களும் நானும் கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே நம்பி அவருக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற இயேசு நல்லவர். பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்வது அவருக்கு லேசான காரியம். காத்திருக்கிற பிள்ளைகளை புது பலன் தந்து அவர்களை உயரச் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். காத்திருந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய உள்ளமதின் பாரங்களை எல்லாம் மாற்றி விடுவாராம்.